அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் அன்புச்செல்வி சுப்ராஜ் ஆகிய நான் இன்று உங்களுக்கு அறிமுகப்படுத்தவிருக்கும் புத்தகம் முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்களால் தொகுக்கப்பட்ட சிறு தூறலை முந்தும் பெரு வானவில்கள் புத்தகம். இந்த பெரு வானவில்கள் என்கிற தலைப்பிற்கு ஏற்ப 7 பெண்கள் கூடி கழிக்கும் ஒரு அழகிய அட்டைப்படம். வானவில்கள் என்கிற எழுத்தில் பார்த்தால் வானவில்லின் வண்ணங்களை நினைவூட்டும் வகையில் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு வண்ணத்தில் வருமாறு வடிவமைத்துள்ளார்கள். அது பார்ப்பதற்கு கண்ணுக்கு மிகவும் குளுமையாக உள்ளது. 140 பக்கங்களுடன் விலை 160 ரூபாய் விலையுடன் இந்நூல் புஸ்தக பதிப்பகம் வழியாக வெளிவந்துள்ளது. இந்நூலில் இடம்பெற்றுள்ள கவிஞர்கள் 12 பேர். புத்தகத்தினை வழமை போல முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள் அவரது பெற்றோருக்கு காணிக்கையாக செலுத்தியுள்ளார். 12 கவிஞர்களின் பெயர்களை வாசிக்கிறேன். கவிஞர் அன்புச்செல்வி சுப்ராஜ், கவிஞர் கௌரிராமன், கவிஞர் கலாபாலு, கவிஞர் நாகலட்சுமி கிருஷ்ணன், கவிஞர் ராஜேஸ்வரி ஜானகிராமன், கவிஞர் ரேணுகா ஸ்டாலின், கவிஞர் புதுகை ஆதிரா, கவிஞர் ஞானி, கவிஞர் பாண்டிச்செல்வி கருப்பசாமி, கவிஞர் மூசு பொன் வீட்டாத்தாள், கவிஞர் பர்வதம் ஹரிஹரன், 12வது கவிஞராக முனைவர் சிவகாம சுந்தரி நாகமணி அவர்கள். இந்த 12 கவிஞர்களின் கவிதைகள், ஒரு கவிஞருக்கு 7 கவிதைகள் இடம்பெற்றுள்ளன. இதன் மட்டும் ஒரு சிறப்பாக ஒவ்வொரு கவிஞரின் கவிதைகளுக்கு முன்பாக அக்கவிஞரின் புகைப்படத்துடன் அவரை பற்றிய சிறு குறிப்பையும் இடம்பெற செய்துள்ளது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. நூலினை வாங்கி வாசிப்பவர்கள் 12 கவிஞர்களை குறித்தும் மிகவும் தெளிவாக உணர்ந்து கொள்வார்கள் என்பது நிச்சயம். இதில் இன்னொரு சிறப்பாக நான் கருதுவது என்னவென்றால், கவிஞர் பர்வதம் ஹரிஹரன் அவர்கள் ஒரு முது கவிஞர். வயது கிட்டத்தட்ட 90 நெருங்குகிறது என்று நினைக்கிறேன். அவரும் இந்நூலில் ஒரு கவிஞராக இடம்பெற்றுள்ளது மிகவும் சிறப்பான ஒரு விடயமாக இருக்கிறது. இவர் சமீபத்தில் தான் தெய்வத்தை குறித்து எழுதிய இவரது பாடல்கள் வெளியானது என்பது அந்நூலினையும் நான் அறிமுகம் செய்துள்ளேன் என்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கவிஞர் பர்வதம் ஹரிஹரன் அவர்களின் இந்த தமிழ் ஆர்வத்திற்கு நான் மிகவும் தலை தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரது கவிதையிலிருந்து ஒரு கவிதை உங்களுக்காக. ஆணவம் அகந்தை அகற்றிடு, ஆணவம் அகந்தை அகற்றிடு, ஆண்டவன் அருளை பெற்றிடு. பெண்ணை தெய்வமாய் மதித்திடு, கண்ணில் ஒளி அவள். பெண்ணை தெய்வமாய் மதித்திடு, கண்ணில் ஒளி அவள். பண்ணில் இசை அவள், மண்ணில் நதி அவள். காற்றில் உலவும் தென்றல் அவள், சாற்றிடும் வேதத்தின் சாரம் அவள். காற்றில் உலாவும் தென்றல் அவள், சாற்றிடும் வேதத்தின் சாரம் அவள் என்கின்ற இந்த வேத சாரம் என்கிற தலைப்பிலான இந்த கவிதை அம்மா அவர்களின் கவிதையாக இந்நூலில் இடம்பெற்றுள்ளதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஒரு முது கவிஞருடன் எங்கள் அனைவரின் கவிதைகளும் இணைந்து வந்துள்ளது என்பது சிறப்புக்குரிய ஒரு விடயமாக நான் எண்ணுகிறேன். நூலில் உள்ள 12 கவிஞர்களின் கவிதைகளிலிருந்து முதான கவிதையாக ஒன்றொன்று எடுத்து வாசிக்க ஆர்வம் இருந்தாலும் காணொளியின் நீளம் கருதி சிறு தூறலை முந்தும் பெரு வானவில்கள் புத்தகத்தினை நீங்கள் அனைவரும் வாங்கி வாசிக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொண்டு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.